நான் தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் எவ்வளவோ மனிதர்கள் பேசி கேட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதர் என்ற ஒரு விளக்க உரை கொடுத்தாரு பாருங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் கேட்டதும் கிடையாது, இனிமேல் கேட்கவும் கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெசேஜ்லாம் சொல்லி வீடியோ போடுறேனே, யாருன்னு ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்காங்க. இல்லை குண்டக்க மண்டக்கான வீடியோ தான் பார்க்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், எங்கே வாங்க, எதுக்கு மெசேஜ்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்காங்கன்னா, ஆல்ரெடி மக்கள் மனசில் நிறைய மெசேஜ் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது. அவங்க மைண்டில் இல்லாதது குண்டக்க மண்டக்கான விஷயந்தான். எது இல்லையோ அதை தேடி பார்க்காங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கலாங்க, அது மாதிரி மெசேஜ் அப்படின்னாரு. நான் உடனே அப்படியா, அப்போ இனிமேல் அவ்வளவும் குண்டக்க மண்டக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னோடனே அவர், என்ன நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் போய் அப்படிலாம் போடலாமா, குண்டக்க மண்டக்கு வீடியோ போடலாமா அப்படின்னாரு. அப்படியாண்ணே, நான் கொஞ்சம் அப்படியேப்பட்ட ஆளா, சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படின்ட்டு, சரி ரைட்டு ஓகே, நாளையிலேருந்து இந்த மாதிரியே நல்ல மெசேஜாக போடுவோம். மெசேஜ்லாம் யாருன்னா பாப்பா, என்ன இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தெளிவாக குழப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க இல்லையா. அதை விட மேலே ஒரு வார்த்தை இருக்குது, வாழவும் விட மாட்டானுங்க, சாகவும் விட மாட்டானுங்க. இந்த மாதிரி இடங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தோணும். சிம்பிளான விஷயந்தான், இங்கே என்ன சொல்லுது அதை செய்யுங்க, அது சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.